வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு சிக்கன் ஸ்டார்டர் ரெசிபி. இதோட பேர் வந்துட்டு சிக்கன் ஃப்ரை வித் ரோஸ்டட் கேஷ்யூஸ். இது வந்து நம்மளோட சிக்கன் 65 மாதிரி தான் நம்ம செய்ய போறோம். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இது. சரி வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் ஸ்டார்டர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வந்து சிக்கன் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கிறேன். இது ஃபுல்லும் போன்லெஸ் சிக்கன். இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் சின்ன பீசஸா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுல ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். எக் ஒயிட் மட்டுமே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை இதுல ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொத்தமல்லி புதினா ரெண்டும் பாதி நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா பொடியா. இதையும் இதுல ஆட் பண்ணிடலாம். இது கூட கார்ன்ஃபிளவர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே நம்ம மேரினேட் ஆக விட்டுறலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்காக கடாயில எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சிக்கன் அதில் போட்டுடலாம். நல்லா பெரட்டி விட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஓவர் ஃப்ரை பண்ணாதீங்க. ஓவர் ஃப்ரை பண்ணிங்கன்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆயிடும். பாருங்க சிக்கன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது மாதிரி நல்லா கோல்டன் கலர்ல பொரிச்சு எடுத்துடலாம் சிக்கன் எல்லாத்தையும். இப்போ சிக்கனை வந்து நான் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன தாளிப்பு பண்ண போறோம் இந்த சிக்கனுக்காக. இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து கொஞ்சமா சோம்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து இஞ்சி ஜூலியன்ஸ். இது இந்த மாதிரி நீளமான துண்டுகளா நல்லா சன்னமான நீல துண்டுகளா இஞ்சியை நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம் நிறைய. இது உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல கிரன்ச் கொடுக்கும். முந்திரி பருப்பு தான் இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த டிஷ்ஷோட. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் பொரிச்ச அதே கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நான் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டேன். நெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் இந்த சோம்பு போட்டுருங்க. சோம்பு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த இஞ்சி சேர்த்திடலாம். கருவேப்பிலையும் அதோடய சேர்த்திடலாம். இது கூட நம்ம இந்த முந்திரி பருப்பு சேர்த்திடலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பாருங்க முந்திரியும் நல்லா செவந்துச்சு. இப்போ இதில் நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். சிக்கனுக்கு உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மிளகாப்பொடி சேர்த்திக்கலாம். இதோட சேர்த்தி வதக்கி விட்டுருங்க நல்லா. இந்த வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கணும். அப்போதான் நல்லா இருக்கும். இந்த கிரஞ்சோட இந்த வெங்காயம் இருக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். இதில் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த சிக்கன் சேர்த்தில இல்லை இதையும் அப்படியே பரட்டி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் வித் கேஷ்யூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் ஃப்ரை வித் ரோஸ்டட் கேஷ்யூஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னேன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை.